ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த அனிமேவை போட சொல்லி ரொம்பவே ஆர்வமாக கேட்டுட்ருக்கீங்க அண்ட் இன்னும் நிறைய அனிமேவையோ கேட்டுட்ருக்கீங்க. இந்த அனிமே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த அனிமேவை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன். அண்ட் இந்த சீசன் 4 என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும், நம்பி பாருங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 1. சன்லைன் இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஃப்ராகிட்டோ நம்ம ஹீரோட வீட்டில் தான் தங்கியிருக்கா. என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ராகிட்டோ போய் பார்க்கவும் ஹீரோட ஸ்பாட் ஜிங்கே வந்துட்டு மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஃப்ராகிட்டோவை பார்த்து சொல்றான். சன்ரங்குக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்கே அப்படின்னு ஃப்ராகிட்டோ கேட்கவும் மாஸ்டர் எல்லாரையுமே இது எல்லாத்தையும் மறக்க வைக்கதா போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜிங்கே சொல்றான். ஹீரோ ஒரு பொம்மையை வச்சு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருன்னு சொல்லுவான். அதுவும் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லுது. ஹெவன் வேவ் ரீச் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒரு சாதாரண பொம்மையை வச்சு பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சொல்லுது. எங்க அப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சன்ரங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கவும் இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எக்ஸாமா? போன தடவை மாதிரி எதையும் உடச்சிட மாட்டியா அப்படின்னு சன்ரங் கேட்கறா. நான் என் பவரை கண்ட்ரோல் பண்ற நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன் பவரை பத்தி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு வா சொல்லுவோம். உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இன்கார்னேஷன் சேஜ் தானே அப்படின்னு வா கேட்கவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். யார் தான் நீ உன்னோட உண்மையான லெவல் என்னன்னு கேட்கவா ஆவரேஜ் தான் நம்ம ஹீரோ சொல்றான். வாங்கலிங் மத்தவங்க மெமரிஸை மறக்க வைக்க அந்த ஃபிளாஷ் லைட் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதை இந்த மாதிரி அழுத்தி லைட் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா சொன்னா ஆக்டிவேட் ஆகும்னு அவர் சொல்றாரு. பார்த்தா அவரே அதை மறந்துட்டாரு. அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன். வாங்கலிங் உனக்கு இந்த லைட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், இது மத்தவங்க மெமரிஸை மறக்க வைக்கும் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு உனக்கு தெரியுமான்னு அவர் கேட்கறாரு. சம்பந்தமே இல்லாம ஒரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவர் தான் இந்த அனிமேஷனோட டைரக்டர். புதுசா ஒரு டீச்சர் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னதான் இருந்தாலும் என்னோட தண்டர் ஃபிஸ்ட் லெவலுக்கு அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்கவும் எல்லா டீச்சருமே கோல்டன் ஃபேஸ்ல இருக்கிறவங்க, நீ ஜஸ்ட் லெவல் 3 தான், சோ கண்டிப்பா அவங்க உன்னோட ஸ்ட்ராங் தான் அப்படின்னு கியோஹா வந்து சென்ன கலாய்க்கிறான். மிஸ் பான் வந்து இவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே பிசிக்கல் ஆர்ட் கிளாஸ்க்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லவும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி சென் சொல்றான். பட் உங்க பிடி சாருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வரலன்னு சொன்னா பார்த்தா அவருக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ கிளாஸ் ரூம்குள்ள அவர் வரலான்னு பார்த்தா பானே வந்து கதை வாடச்சு. உங்களுக்கு இன்னைக்கு பிசிக்கல் ஆர்ட் கிளாஸ் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லவும் இது நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்படி நடக்க போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதா மத்தவங்க மெமரியை மறக்க வைக்கிறதுக்கு நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் கேக்குது. பிசிக்கல் ட்ரைனிங் கிடையாது, சோ எல்லாருமே ஸ்வாட் எக்ஸாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என் ஆஃபீஸ்க்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அப்பா கொடுத்தா அந்த மெமரி எரேசர் டிவைஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கான். நம்ம இங்க வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியும், பட் ஜிம்மே வித்தியாசமா தெரியுதுல்ல அப்படின்னு கியோஹோ கேட்கவும் டீமன் அட்டாக்கு அப்புறமா ஸ்கூல்ல புது ஜிம்மை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சென் சொல்றான். இப்போ இவங்க டீச்சர் ஷோகாங் அந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் தி லெஜெண்டரி ஸ்குவாட் மாஸ்டர். 10 ஃபேஸ் நீங்க தாண்டினதுக்கு அப்புறமா கோல்டன் ஃபேஸ் வரும், அதையும் தாண்டினா ஹெவன் ஃபேஸ். பட் ஹெவன் லெவல ரீச் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஹெவன் ஸ்பிளிட்டிங் ஃபேஸ் அடையிறது ரொம்பவே கஷ்டம். 3000 ஹெவன் டெக்னிக்ஸ் மேல இருக்கு. அதுல நிறைய ஹியூமன்ஸ் எல்லாம் அந்த லெவல் எல்லாம் ரீச் பண்ணவே முடியாது. பட் உங்களுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேர்ட்லெஸ் புக்கை நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு புது ஸ்வாட் ஸ்டைல நீங்க கத்துக்கலாம்னு சொல்லவும் வேர்ட்லெஸ் புக்கா இது ஒரு ட்ரெஷர் ஆச்சேப்பா, ஸ்கூலோட பட்ஜெட் ரொம்ப கம்மி நினைச்சா, பட் அவங்க கிட்டே இவ்வளவு பெரிய ட்ரெஷர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. ஆசம்பா, பட் இப்போ நம்ம என்ன பண்ணான்னு சென் கேட்கவும் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அதுக்குள்ள செலுத்தணும்னு நினைக்கிறேன் ஹியோகோவா சொல்றான். டீச்சர் ஜோகாங் போயிட்டு அந்த வேர்ட்லெஸ் புக்ல அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செலுத்துறாரு. இந்த மாதிரி நீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செலுத்துறது மூலியமா உங்களுக்கு தகுந்தபடியான ஒரு புது ஸ்வாட் ஸ்டைல் டெக்னிக்கை நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. ஆசம்னு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கவும் இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு டீச்சர் கேட்கறாரு. நான் அடைய போற டெக்னிக் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சென் சொல்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு பாப்பா அப்படின்னு டீச்சர் ஒரு பர்சனை கூப்பிடுவோம். இந்த அனிமேஷனோட டைரக்டர் நான் தான், இத்தனை நாள் எனக்கு ஒரு ரோலை கொடுக்காம தடுத்தாங்க, பட் இனி என்ன இங்க தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, என் இஷ்டப்படி நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த டைரக்டர் போறாரு. அதுக்குள்ள டெஸ்ட்ல என்னோட பவரை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொம்மை கிட்ட கேட்டிருப்பான். அதுவும் சரின்னு சொல்லியிருக்கும். பட் நான் ட்ரை தான் பண்ண முடியும், பவர் லெவல் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை நினைக்குது. டைரக்டரால அந்த புக்கை தொடக்கூட முடியல. ஒரு பேரியர் கிரியேட் ஆகி ரிவர்ஸ்ல வந்து விழுறாரு. அவர் மயங்கி விழுந்துருந்தாரு அண்ட் முடியெல்லாம் போய் சொட்டையாவும் மாறிட்டாரு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வீக்கா இருக்கிறவங்க அதை தொட்டா மயங்கி விழுந்துருவாங்கன்னு சொல்லுவான். அப்ப முடியும் போகுமா அப்படின்னு ஹியோகோ கேட்கறான். ஆமா அப்படின்னு டீச்சர் சொல்லவும் ஒருவேளை நான் வீக்கா இருந்தா என் முடி பேருமே மத்தவங்க எல்லாம் பயப்படவும் கண்டிப்பா நான் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சென் போயிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செலுத்தவும் அவனுக்கு ஒரு புது ஸ்வாட் டெக்னிக் கிடைக்குது. நீ உண்மையிலேயே ஆசம் டியோட் அப்படின்னு சொல்லி கியோஹா பாராட்டுறான். வாங்லிங் அடுத்தது நீ தான் டீச்சர் கூப்பிடவும் நம்ம ஹீரோவோ போறான். கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஷர் புக்கு நாங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோம், ஈவன் நீ அதை டெஸ்ட்ராய் பண்ணாலும் இன்சூரன்ஸ் மணி அதை கவர் பண்ணிரும் டீச்சர் சொல்லவும் இந்த ஜிம்முக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா, இது உடஞ்சிடுச்சுன்னு அப்படின்னு சன்றாங் கேட்கற. இந்த புது ஜிம்ல நிறைய ஸ்பெஷல் பேரியர்ஸ் இருக்கு, கண்டிப்பா இது உடையாதுன்னு டீச்சர் சொல்றாரு. பட் சன்றாங்குக்கு நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் பத்தி தெரியுங்கிறதுனால வாங்லிங் முடிஞ்சளவு பவரை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்புறா. நான் டச் பண்ணாதானே ஓவர் பவரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாட் அதை டச் பண்ண வைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டால் வந்து நம்ம ஹீரோட எனர்ஜியை சீல் பண்ணாலுமே அந்த சீல் ரிலீஸ் ஆயிருது. நம்ம அதிலேயே சொன்னோம் பவரை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் அப்படின்னு அந்த டால் நினைக்குது.
கோச்சு திரும்பவும் சொதப்பிக்கிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எனக்கு ஹெவன் லெவல் பேச இவன் எப்படி அதை ரீச் பண்ண அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. அவனை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே இப்போ ஒரு பெரிய ஸ்வாட் கீழே கரெக்டா வந்து ஜிம்லயே குத்துது. ஜிம்மோட டாப்பே காணாம போயிடுச்சு. டேய் வாங்கலிங்க உண்மையிலேயே யார் ராணி அப்படின்னு டீச்சரே கேக்குறாரு. நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட்டை தூக்கி போட்டு இந்த ஹெவன்லி ஸ்வாட்டை வந்து கேன்சல் பண்ணி விடுறான். ரெஸ்டரேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த ஜிம்மையும் பழையபடியா மாத்திருக்கான். ஜிம்மோட டாப்பே இல்லாம போனது நான் பார்த்தனே, எப்படி எல்லாம் நார்மலா போச்சு அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. சன்ராங் நம்ம ஹீரோ கிட்ட வரதுக்குள்ள ரைட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த மெமரி எரேசர் ஆன் பண்றான். சன்ராங் அந்த ஃபிளாஷ்க்கு ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால மயங்கி விழுந்துருதா. என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே மறந்துட்டாங்க. சன்ராங் மயங்கி போயிருக்கவோ சீக்கிரம் அவளை இன்ஃபார்மரிக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. மத்தவங்க தான் இதை மறந்துருக்காங்களே தவிர்த்து தூரத்துல இருந்து இதை ஒருத்தர் பார்த்திருக்காரு. மாஸ்டர் இன்ஃபினிட் ஸ்வாட் ஃபேக்ஷனுக்கு அவன் தான் சரியான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்வாட் செயின்ட் அப்படிங்கிறவரோட ஸ்வாட் வந்து சொல்லுது. என் ஃபேக்ஷனுக்கான அடுத்த சக்சஸர் கண்டிப்பா அந்த ஃபேக்ஷன் 60ல தான் இருக்கான். அந்த பர்சன் யாருன்னு நான் போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வாட் செயின்ட் நினைக்கிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோட எக்ஸாம்ல அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களால ஒரு புது ஸ்வாட் டெக்னிக் ஸ்கில்ல கத்துக்கிட முடியும். ஈவன் நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணி டச் பண்ணாலுமே கூட 7 ஃபேஸ் லெவலுக்கு தான் ஒரு பெரிய ஸ்வாட் டெக்னிக் ஸ்கில் வந்திருக்கு. ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை தடுத்து எல்லாத்தையும் மறக்க வச்சிருந்தாலுமே கூட ஸ்வாட் செயின்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட நெக்ஸ்ட் சக்சஸரை தேடிட்டு இருக்காரு. ஹெவன்லி ஃபேஸ் ஒருத்தர் ரீச் பண்ணிருக்காம்னா அவன் தான் என்னோட நெக்ஸ்ட் சக்சஸர் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.